எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 12 பாவங்கள்ல நின்றிருந்தா, ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய ராசி கட்டத்தில் ஒவ்வொரு பாவங்களையும் நின்றிருந்தா அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ராசி கட்டம் அப்படிங்கிற கட்டத்தில் லா லக்னம் லான்னு மட்டும் போட்டிருப்பாங்க. அப்படி அப்படி குறிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிள், ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த கட்டத்துக்குள்ள. அப்படி இருக்கக்கூடியது அந்த ஜாதகருடைய லக்ன பாவம் சொல்லப்படுகிறது. முதல் கட்டம், அந்த ஜாதகருடைய முதல் கட்டம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜாதகருடைய முதல் கட்டத்திலிருந்து இந்த சந்திர பகவான் இப்போ முதல் கட்டத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த லான் போட்டிருக்க இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 1ஆம் பாவம். அடுத்த கட்டத்தில் இருக்காருன்னா 2ஆம் பாவம். இப்படி எண்ணி வரும்போது 12 கட்டங்களையும் சந்திர பகவான் எந்தெந்த கட்டத்தில் இருக்காரோ அப்படி சந்திர பகவான் அமர்ந்த வீடுகளில் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பதிவாக பார்க்க போகிறோம். இந்த சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா மனோகாரகன். வாழ்வில் ஒரு மனிதனுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள், மனதில் அவன் என்னென்னலாம் சிந்தனை செய்வான், மனம் அவனுக்கு எப்படியெல்லாம் போகும் அப்படிலாம் சொல்லக்கூடிய கிரகம் வந்து சந்திர பகவான் தான். ஒருவருடைய தாயாரை பற்றி சொல்லக்கூடியது, ஒரு மனிதனுடைய அவருடைய அம்மாவை பற்றி சொல்லக்கூடியது சந்திர பகவான் தான். தாயாருடைய ஆதரவு, அவர் மூலயமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், தாயார் வழி உறவுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், அவங்களுடைய ஆதரவு, இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது சந்திர பகவான் தான். ஒரு மனிதன் நடுநிலையாக செயல்படுறானா இல்லை அவன் வந்து ஒருபட்சமாக செயல்படுறானா அதையெல்லாம் சொல்லக்கூடியது சந்திர பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு, கருணை, பாசம், இந்த அமைதி, சாந்தம், இந்த மாதிரியான எல்லா குணங்களுக்கும் காரகத்துவமாக வரக்கூடியவர் சந்திர பகவான் தான். ஒரு விஷயத்தை ஸ்பீடாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது சந்திர பகவான். மாற்றத்திற்குரிய கிரகம் வந்து சந்திர பகவான் தான். இப்படி சந்திர பகவானுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. இந்த சந்திர பகவான் என்னென்ன பாவங்கள் அமர்ந்திருந்தா இந்த காரகத்துவங்களோட பொறுத்து சில பலன்களை வந்து நம்ம 1ஆம் கட்டத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் கட்டத்தில் சந்திரன் இருந்தார்னா நல்ல ஒரு அழகான உடல் அமைப்பை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இவங்களை பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அழகு, தேஜஸ் அவங்களுடைய உடம்புல இருக்கும். அவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் இருக்கும். மனத்தை வந்து திடமாகவும் செம்மையாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 1ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். மனதளவில் மற்றவர்களை கவரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நல்ல காரியங்களை செய்கிறது, மனசை ரொம்ப எல்லாத்துக்கும் பொதுவாக நடுநிலைமையாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிறதன் மூலமாக மனதின் மூலமாக மற்றவர்களை கவரக்கூடிய நபர்களாக இந்த 1ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இவங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டாலும் கூட அவங்க அம்மாவுக்கு இவரை பற்றின யோசனை தான் முழுசாக இருக்கும் இவருடைய தாயாருக்கு. அதே மாதிரி கல்வியில் கற்ற அந்த விஷயங்களை அப்படி நடைமுறையாகவும் செயலாகவும் படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த லக்ன பாவத்தில் 1ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தில் படிக்கிறாங்க, இப்படி நடந்துக்கணும், இல்லை ஒரு நல்ல விஷயமா இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கல்வியில் கற்ற விஷயங்களை அப்படியே நடைமுறையாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 1ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள். இவர்களிடம் பிரிந்த நபர் வாழ்க்கையில் இவர்களிடம் வந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த லக்ன பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். ஏதோ ஒரு காரணத்து மூலியமா நண்பனாகவோ இல்லை யாரோ ஒரு உறவினர்களோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்ககிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கூட வந்து மனஸ்தாபாயிருந்து சண்டை போட்டு போயிட்டாங்க கூட, அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் அவங்க தான் என்றாவது ஒரு நாள் பாவண்டா நம்ம தேவையில்லாமல் அவங்களோட சண்டை போட்டோம், நல்ல மனசண்டா அப்படின்னு அவங்களே பிரிந்த நபர் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த லக்ன பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். உயர்கல்வியின் மீது ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. சின்ன வயசில் ஒரு அளவுக்கு படிக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமேல் டக்குன்னு ஒரு வெளி லெவலில் ஹை கிளாஸு அந்த மாதிரி போகிறப்போ வந்து உயர்கல்வி போகிறப்போ நல்லா அதன் மீது அதுக்கப்புறமே நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம் வந்துடும் அந்த லக்ன பாவத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு. இவர்களுடைய குணநலம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு அன்பு, கருணை, பாசம், இந்த சொல்லக்கூடிய குணநலங்கள் அனைத்தும் இவரோட பொருந்தி இருக்கும். அமைதியான ஆள்ரா, அமைதியாக இருப்பான், யார்ட்டையும் எது பேச மாட்டான், எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக பழகுவான் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபர்களாக இந்த லக்ன பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள். 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் மனம் முழுவதும் இவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஈடுபாடுகளை மனதில் வைத்து கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பணம், பொருளாதாரம் இது எப்படியா சம்பாதிக்கணும், ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் குடும்பத்து நபர்கள் மீது அதிகப்படியான பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மீது ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. எங்கேயாவது வெளியூர் போனாங்க கூட, எங்கேயாவது வெளியே வேலையாக போனாங்க கூட, குடும்பம் என்ன, நம்ம குடும்பத்து நபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற சிந்தனை மனதுக்குள்ள ஆள் மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு பொதுவாகவே மனதில் நிலையான கொள்கை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. மனசுல ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் செய்யணும், இந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா
அப்படி தீர்க்கமாக நிற்பாங்க. எவன் வந்து சொன்னாலும் அந்த பிடிவாத குணம் சொல்லுவாங்களா, மனதில் ஒரு நிலையான கொள்கை, அந்த கொள்கையை கொண்ட நபர்களாக இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். அன்பா பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்பீடாக பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. கட கட கடன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே இயல்பாக அவங்களுக்கு வந்து வரும். ஸ்பீடாக பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த குணம் இவர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு. தாயார் மூலியமாக லாபம் அடைதல், தாயார் மூலியமாக பொருளாதார முன்னேற்றங்கள், தாயாருடைய ஆதரவுகளை பெற்ற நபர்களாக இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். தன்னை அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு அழகாக தன்னை வச்சுக்கணும், நல்ல ஒரு நல்ல 2 நேரம் குளிச்சு நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தன்னை அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் மனதுக்குள்ள ஒரு சிந்தனை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் சில விஷயங்களை இழந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த என்ன விஷயத்தை நம்ம இழந்தோமோ என்னைக்காவது அதனால் ஒரு நாள் மீட்டு எடுத்துடணும், இழந்ததை மீட்டு எடுத்துடணும் அப்படிங்கிறத பற்றி இவங்க மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். அடுத்து 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் மனதை வந்து ரொம்ப தைரியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். என்னதான் அவங்க மனதை வந்து தைரியமாக வச்சுக்கிட்டாலும் கூட மனம் நிறைய நேரங்களில் ஒரு மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவருக்கு மனம் வந்து இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்காது. இதை ஒரு முடிவு எடுப்பாங்க, இன்னைக்கு நாளையிலேருந்து இந்த வேலையை நம்ம செய்யவே கூடாதா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை இந்த வேலையை போய் காலையில் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவாங்க. நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்ச பிறகு சரி கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் விட்டலாம், நாளையிலிருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனம் மாற்றம் இவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். அதே மாதிரி மனதை தைரியமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா, உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இப்போ எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் நல்லதை சொல்லிட முடியாது, இப்படி இருடா அப்படி இருடான்னு சொல்லிட முடியாது. அந்த சொல்லக்கூடிய நபர்களுக்கும் சில தகுதிகள் வேண்டும். அப்படி உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாக இவரது தாயார் இருப்பார்கள். சிறு தூர பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மனமானது மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையாட்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை இவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வேலையாட்களும் அடிக்கடி மாறக்கூடிய வாய்ப்பு இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் வந்துகிட்டே இருக்கும். நிலையாக ஒருத்தர் உட்காந்து வேலை செய்ய மாட்டான். ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஓனர் சம்பளமே தர மாட்டான், ஆனால் அவங்ககிட்ட அவங்க கம்பெனிலே தான் விழுந்து கிடப்பானுங்க. கரெக்டாக சம்பளம் கொடுத்து கரெக்டாக வச்சுக்கவங்ககிட்ட வேலையாட்கள் தங்கவே மாட்டானுங்க, கிளம்பி போயிடுவானுங்க. 3 மாதம் வேலை செய்வானுங்க, வேறு கம்பெனிக்கு போயிடுவானுங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து வேலையாட்கள் நிரந்தரமாக இல்லாத சூழல் இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சிறு தூர பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவர்களுக்குள்ள மனதில் வந்து வச்சுக்கக்கூடிய நபர்களாக இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் அந்த ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, அந்த ரைடு போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு மனம் ரொம்ப ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முயற்சிகளுக்கு அதிகமான இடம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதிகப்படியான முயற்சிகளுக்கு இடம் கொடுக்க, ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டா கூட திருப்பி அதை தூக்கி போட்டு திருப்பி அடுத்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த முயற்சிகளுக்கு அதிகப்படியான இடம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். இறந்த கால விஷயங்கள்னு சொல்றாங்க பாருங்க, நம்மளுடைய பள்ளி பருவங்கள், இந்த மாதிரி காலேஜில் படித்தது, இல்லை நமக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை, அந்த இறந்த கால விஷயங்களை வந்து மனதில் போட்டு அப்படியே அது யோசிச்சுக்கிட்டு நம்ம இப்படிலாம் இருந்தோமே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள். 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள், இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு ஸ்ட்ரிக்டான தாயாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இவர்களது அம்மா பார்த்தீங்கன்னா நல்ல டிசிப்ளினாக இருப்பாங்க, இப்படி தான் நடந்துக்கணும்டா, இப்படி தான் செய்யணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளின் இவர்களுடைய அம்மா கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு அன்பாக இருக்கக்கூடிய நபர், பாசமாக இருக்கக்கூடிய நபர் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கருணை, அந்த மாதிரியான கருணை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்ட தாயாராக எல்லார் அம்மாவுக்கும் அந்த மாதிரி எல்லாம் குணங்கள் இருக்கும். அம்மானாலே அந்த பாசம் கருணை எல்லாமே இருக்கும், ஆனால் இவர்களது தாயார்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த குணங்களை கொண்ட நபர்களாக இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களது தாயார்கள் இருப்பாங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க அம்மா தான் வச்சுக்கோங்களேன். வெளியில் போகிறதுலேருந்து வரதுலேருந்து எந்த வேலை என்ன செய்கிறது, குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், அங்கே யாருக்கு கொடுக்கணும், இந்த மாதத்தில் இதை கட்டணும், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த குடும்பத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர்களாக இவரது தாயார் இருப்பார்கள். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கக்கூடிய பாவம். அந்த தாயாரை குறிக்கக்கூடிய பாவத்தில் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகமே இருப்பதனால இது ஒரு காரக பாவ ஆஸ்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது தாயாருக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். தாயாருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை இந்த சந்திர பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் கூட நான் சொன்ன விஷயமெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். தாயாரோட நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க அந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள்.
தியானம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியானத்தின் மூலமாக அதிகப்படியான லாபங்களை அடையக்கூடிய நபர்களாக இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. எல்லாரும் தியானம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷத்துல கிடைக்க வேண்டிய விஷயம் இவங்களுக்கு வந்து ஒரு 8 மாசத்துல கிடைச்சோம் இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவருக்கு. அதனால இந்த மாதிரி 4ஆம் இடத்தில் சந்திரனுக்கு அதிகமாக தியானம் பண்ணும்போது அந்த பவர், அதுக்கான அந்த தியானம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய நபர்களாக இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இவர்கள் மனதிற்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுயநல எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். சுயநலம்னா எப்படி இதை புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்லணும்னா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை எனக்கு முதல்ல கொடுங்க, நான் முதல்ல பயன்படுத்தி பார்த்து தரேன், கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல வாங்குறாங்க பார்த்தீங்களா, முதல்ல நம்ம கொதிக்க வச்சிடலாம், இது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுயநல எண்ணம் கொண்ட நபர்களாக இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. தாய் வழி ஆதரவுகளை கொண்ட நபர்களாக, தாயார் வழி உறவுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, தாயார் மூலியமா லாபம் அடைகிறது, தாயார் வழி உறவுகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதரவாக பழகக்கூடியவர்களாக இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு. அடுத்து 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான குழந்தைகளை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. குழந்தையை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அழகான குழந்தைகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இவரது தாயார் அதிகமான இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு இருப்பார்கள். நல்ல நிறைய மந்திரங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு தாயார் இருப்பாங்க. நிறைய மந்திரங்களை வந்து அவங்க அம்மா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த திருவாய்வாரம், திருவாசகம், அதே மாதிரி வந்து இறைவனுக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிற நிறைய மந்திரங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார்கள். அந்த இறை வழிபாட்டின் போது மந்திரங்களை இறைவனிடத்தில் சொல்லி வழிபடக்கூடிய நபர்களாகவும் இவரது தாயார் இருப்பார்கள். இறைவன்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறமேல இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவரது தாயார் இருப்பாங்க. அதே மாதிரி இவரது தாயார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்கிறாங்க பாருங்க, இந்த அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இவர்களது தாயார் இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் நிறைய கஷ்டப்பட்டு அதன் மூலியமாக சில விஷயங்கள், சில அனுபவங்களை உருவாக்கி அதன் மூலியமாக அறிவுகளை பெற்ற நபர்களாக இவரது தாயார் இருப்பாங்க. இவரது தாயார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான நபர். இவங்க சொல்லுவாங்க, யாரை வேணா ஏமாத்திடலாம்டா, எங்கள் அம்மாவை ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு தெளிவு அவங்ககிட்ட இருக்கும். அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான தாயாரை கொண்ட நபர்களாக இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவரது தாயார் இருப்பாங்க. இவர்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய நபர்களாக இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால, ஐயா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், மாலை போட்டு நடந்து வரேன், பாத யாத்திரை வரேன், திருப்பதிக்கு வரேன், இப்படின்லாம் வேண்டிக்கிறாங்களா, பிரார்த்தனை வச்சுக்கிறாங்களா. ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருக்க கடவுளே, நான் ஒரு மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு வேண்டுறாங்களா. அந்த பிரார்த்தனைகளை மனதில் அதிக அளவு செய்யக்கூடிய நபர்களாக இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. மனதில் பார்த்தீங்கன்னா எதிர்கால கற்பனைகளை, எதிர்கால கணிப்புகளை கொண்ட நபர்களாக இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. எதிர்காலத்தில் நம்ம இப்படி ஆயிரணும், அப்படி ஆயிரணும், அந்த எண்ணம் வந்து அவர்கள் மனதிற்குள்ள அந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டின் மேலே கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் லோன் போட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய பேத்துக்கு நடக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டின் மேலே கடன் வாங்கக்கூடியது வாய்ப்பெல்லாம் வந்து இந்த வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க. ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, வாரம் டெய்லி காலையில் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். வீட்டில் வந்து டெய்லி கலெக்ஷன் பண்ணிட்டு போகிறது, வார கலெக்ஷன் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய வீட்டின் மீது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போகிற வாய்ப்புலாம் அந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவருக்கு ஏற்படும். மனதை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமாங்கிற அந்த பய உணர்வு, மனசு குழப்புறது, ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி எல்லாம் போட்டு மனசு குழப்புறது, இந்த மாதிரியான சம்பவங்களை கொண்ட நபர்களாக இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் நபர்கள் இருப்பாங்க. இவரது தாயார் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடிக்கடி உடல் உபாதைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவரது தாயார்கள், அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இந்த 6ஆம் இடத்தில் தாயார் உள்ளவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள ஒரு தாயாருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மனதில் சந்தேக எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதாவது இப்போ நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, இல்லை காலையில் வரேன்னு சொல்லிட்டோமே நம்மளால போக முடியுமா, இப்படிங்கிற அந்த சந்தேக எண்ணம் கொண்ட நபர்களாக இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதம் சார்ந்த விஷயங்கள், அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதற்கு எதிரான நபர்களாக இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க.
இப்போ ஒரு விஷயத்தை சைடாக ஒரு நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு பலி கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுத்தே ஆகணும், வேண்டுதல் இருக்கு இப்படிலாம் சொல்கிறப்ப அதெல்லாம் என்னால் முடியாது, இப்போ ஒரு உயிரை கொள்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது 27 தடவை இந்த மரத்தை சுற்றி வாடா அப்போ தான் நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்கிறப்ப என்னால அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களா. அந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நபர்களாக இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன். அவங்க சொல்கிறது சில விஷயங்கள் நியாயமாக இருந்தாலும் கூட நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த விஷயங்களுக்கு எதிராக வரும்போது குடும்பத்தில் என்ன ஆகும், என்னடா அவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். மனதை எந்த ஒரு விஷயத்துக்குமே ஜீரணிக்கக்கூடிய மனதாக மாற்றி விடுவார்கள் இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய. ஏன்னா இந்த மனசை எந்த எல்லா பிரச்சனையும் சந்திச்சு என்னடா போ அப்படிங்கிற மாதிரி மாறி எந்த விஷயம் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி மனதை ஒரு விஷயத்துக்கு ஜீரணிக்கக்கூடிய தன்மையாக மாற்றி விடுவார்கள் இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம், அதாவது இவர்களுக்கு வரக்கூடிய மனைவியோ ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படி எடுத்துக்கோங்களேன். இவருக்கு வரக்கூடிய களத்திரம் நல்ல ஒரு அழகான களத்திரமாக வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு அன்பு, கருணை, பாசம் இந்த குணங்களை கொண்ட நபர்களாக வருவார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம். 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் நல்ல ஒரு அழகான நபர்களாகவும் அன்பு, கருணை, பாசம், இந்த அமைதி, சாந்தம் இந்த எல்லா குணங்களையும் கொண்ட நபர்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா ஸ்பீடாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களாகவும் வரக்கூடிய களத்திரத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இவர்களது களத்திரம் வந்த பிறகு சில பொருளாதார முன்னேற்றங்களையும் வீடு வாகனம் சார்ந்த யோகங்களையும் பெறக்கூடிய நபர்களாக இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். தாயாரிடம் நல்ல நண்பர்களைப் போல பழகக்கூடிய நபர்களாக இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் நபர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு நண்பன் இருந்திருப்பான், காலேஜ் படிக்கும் போது ஒரு நண்பன் இருந்திருப்பான், தன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நண்பன் இருந்திருப்பான், வேலைக்கு போகக்கூடிய இடத்துல ஒரு நண்பன் இருந்திருப்பான். இந்த மாதிரி இவர்களுடைய நண்பர்கள் வட்டாரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி இவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பு இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மனதில் ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை செஞ்சோமா, செய்யலையா, இந்த சாவி எங்கே வச்சோம், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு. இந்த சின்ன சின்ன ஆசைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நிறைவேற்று இந்த சிற்றின்ப ஆசைகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரோட்டு கடையில் நின்று டீ சாப்பிட்றது அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த சிற்றின்ப ஆசைகள், மலையில் போய் குளிக்கணும், ஒரு சைக்கிள் வாங்க முடியல சின்ன வயசில், இந்த இப்போ சைக்கிள் வாங்கணும், இந்த மாதிரி சிற்றின்ப ஆசைகளின் மீது அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நபர்களாகவும் அதன் மீது ஈடுபாடு கொள்ளக்கூடிய நபர்களாகவும் 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். அடுத்து இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இவர்கள் மனம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மனசஞ்சலம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. மனசஞ்சலம், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, அந்த மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது சஞ்சலமாயிட்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனை செஞ்ச விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமா இப்படிங்கிற மனசஞ்சலத்தை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. மனதிற்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகளை கொண்ட கருத்து மோதல்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். ஒரு விஷயத்தை மனம் செய்யும் சொல்லும், ஆனால் செஞ்சால் பிரச்சனை வந்துருமா, நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் அந்த மனதிற்கும் இவர்களுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக கொண்ட நபர்களாக இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். இவர்கள் வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா சில தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்த நபர்களாக, இல்லை ஒரு வாகனம் வாங்கும்போது தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்த நபர்களாக இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா என்னடா நமக்கு பின்னாடி இடம் வாங்கினோம், வீடு கட்டிட்டான், நம்மளால கட்ட முடியல, டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல வாகனம் வாங்கும்போது தடை சந்திக்கிறது, வாகனத்தில் சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறது, இந்த விபத்து சம்மந்தம், ஐயோ தப்பிச்சோண்டா கொஞ்ச நேரத்தில் போய் அடிச்சிருப்பேன் இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த விபத்து கண்டம் சம்பந்தமான விஷயங்களை சந்திக்கிறது, இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 8ஆம் இடத்துல. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. தாயாருடன் கருத்து மோதல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. மனதளவில் மிகப்பெரிய ரகசியங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். தாயார் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அதே பிடிக்காதுன்னா இவங்க நல்லதுக்கு சொன்னாங்க கூட ஏதோ இவங்க மனசுக்குள்ள என்னடா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க நம்மளை அப்படிங்கிற மாதிரி தாயாருடன் கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாகவும், மனதில் ஏதோ ஒரு விஷயம் மிகப்பெரிய ரகசியத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க வெளியே சொல்லாமல். அது என்ன ரகசியம்னு சொல்ல முடியாது, ஆனால் அது அவர்களுக்கே தெரிந்த விஷயம். மனதிற்குள்ள ரகசியங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆயுள் சார்ந்த விஷயங்கள்ல மனோபயம் கொண்ட நபர்களாக இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். அடுத்து 9ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர். இவரது தாய் தந்தையருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பவர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு தாயார் தந்தையாருடைய ஆதரவு இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். இவருடைய தாய் தந்தையர் நல்ல ஒரு இணக்கமான நபர்களாக இருப்பார்கள். அவங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா
எப்போ பாரு அம்மா அப்பா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வீட்டில் அவங்க 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி தாய் தந்தையர் 2 பேரும் இணக்கமாக செல்லக்கூடிய அமைப்பை கொண்ட நபர்கள் இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இவரது தந்தையார் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா ஒரு அன்பு, கருணை, அந்த மாதிரி பாசம், இந்த மாதிரியான குணங்கள், ரொம்ப அமைதியான சாப்பிட்டான ஆளுன்னு வச்சுக்கலாம். சொன்னால் சரிப்பா அப்படின்னு கேட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்களாக தந்தையாரை கொண்டவர்களாக இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் இருப்பார். அதே மாதிரி இவர் தாயார் தான் வாழ்க்கையில் இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அளவிற்கதிக அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார்கள். வாழ்க்கையில் மதம் சார்ந்த விஷயங்கள், இறை வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான மனம் செல்லக்கூடிய நபர்களாக இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. மனதில் ஒரு இரக்க குணம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். யோ பாவண்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல, கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான்டா 2 பிள்ளைகளை வச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி மனம் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான இரக்க குணம் கொண்ட நபர்களாக இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். மனதில் அதிகப்படியான ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக, எதை எப்போ செய்யணும், நம்ம எப்போ அவனை வர சொல்லியிருக்கோம், எப்போ இதை பணம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், அன்னைக்கு நம்ம என்ன சொன்னா, ஒரு பொருளை கொண்டு போய் எங்கே வச்சோம் 10 நாளைக்கு முன்னாடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியான ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. கோயில் வழிபாடு, இறை வழிபாடு, மதம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான நம்பிக்கை இவர்கள்கிட்டே இருக்கும். மனதில் இந்த இறைவன்னா அந்த பக்தி, அதிகப்படியான பக்திகளை கொண்ட நபர்களாக இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள். அடுத்து 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள், தான் செய்யக்கூடிய தொழிலை முழு மனதோடு செய்யக்கூடிய நபர்கள் இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். அவங்க தொழில் அப்படியே மனசு முழுசு அதிலே லயிச்சு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த செயலில் தனது மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. என்னத்தோ கடமைக்கு செய்கிறான், செஞ்சா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அந்த 1000 ரூபாங்கிறது உங்களுக்கு 2வது பட்சம். அந்த செய்யக்கூடிய செயலில் நம்ம முழுமையாக கவனம் செலுத்தி செய்யணும் மனசை, அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபர்களாக இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் நபர்கள் இருப்பாங்க. தொழிலை முழு மனதோடு செய்கிறது, ஒரு செயல் செய்யும் போது அது முழு மனதோடு செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இவர்களுடைய மனம் ஃபுல்லாக எங்கே போனாலும் இவர்கள் மனம் ஃபுல்லாக தொழில் மேலே ஈடுபாடு கொண்ட நபர்கள் மனமாக இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு இருக்கும். போகிற கம்பெனி பூட்டிட்டோமா, அங்கே தொழில் ஸ்தாபனத்தை பூட்டிட்டோமா, அங்கே ஆளு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, அவங்களுக்கு சம்பளத்துக்கு எடுத்து வச்சிட்டோமா, இன்றைக்கி இந்த வியாபாரம் சொல்லியிருந்தோமே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களா கஸ்டமர், அப்படிங்கிற மாதிரி இவர்கள் மனம் முழுவதும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டுகிட்டே இருக்கும். நல்லா தாயாருக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மனதில் பல விஷயங்களை பற்றி அலட்சியம் செய்யக்கூடிய நபர்களாக இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. இப்போ யாராவது ஏதாவது ஒரு அறிவு சொன்னாலும் கூட, இல்லை அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க கூட, இவரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி மனதில் அலட்சியத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இதனாலேயே பல விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுடும். இந்த மனதில் செயலுக்கான காரணம் கேட்டு அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கல்ல, அந்த நபர்களாக இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. நான் ஏன் அதை செய்யணும், எனக்கு செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்களாக இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா இவருடைய மனது முழுதாக லாபத்தின் மீது ஈடுபடக்கூடிய மனதாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க. ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த விஷயத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கணும்டா, சும்மா போய் ஏனோ தானோன்னு ஒரு செயலை செய்யக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலைக்கு தகுந்த லாபம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த லாபத்தின் மீது மனதை முழுமையாக செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய லாபம் நிலையானதாக இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்துகிட்டே இருக்கு. என்னடா இந்த மாதம் 40,000 வந்துச்சு, இந்த மாதம் வெறும் 20,000 தான் வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவருக்கு வரக்கூடிய லாபம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். தாயாரை பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. என்னடா எங்கள் அம்மா மாதிரி யாருனாலையும் வர முடியாதா, எங்கள் அம்மா அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி தாயாரை பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மனதில் இருக்கக்கூடிய அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். மனதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இப்போ மனம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த லைட்டு செஞ்சாதான், அந்த இருக்கும் இடம் தகுந்த மாதிரி மாறிக்கொண்டாதான் ஒரு விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும்.
அந்த மனதம் வந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகி போகணும். அப்படி வந்து போனால் தான் ஒரு விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும். அந்த மாதிரி இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களது மனது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் அப்படியே அடாப்ட் ஆகி போகும். அதனாலேயே எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மனதை எதற்கும் சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள, இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மனதை கேட்டுக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதிகப்படியான ஞாபக சக்திகளே மனதில் பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எதை செய்யணும், எதை செய்ய வேண்டாம், எப்போ எவனுக்கு எதை கொடுக்கணும், எப்போ எவனை வர சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னாடி ஒரு செயலை செஞ்சோம், அந்த செயலுக்கான ஞாபகத்தை கொண்டு வரது, இதெல்லாம் வந்து இவர்கள் மனதிற்குள்ள நிறைய வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. குறிக்கோளை அடையக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இவங்க ஒரு மனசில் ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்கன்னா அந்த குறிக்கோளை வாழ்வில் என்றாவது ஒரு நாள் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மனதிற்கும் சரி மனசாட்சிற்கும் சரி சத்தியமாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா மனதை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் விரயம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சு அதை டீப்பாக டிஸ்கஷன் பண்ணி மனசு கூட அது கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த விஷயம் சப்புன்னு முடிஞ்சு போயிடும். அந்த விஷயத்துக்குலாம் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் மனதை விரயம் செய்யக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. மனம் வந்து ஒரு அமைதியற்ற நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. இந்த கஜா முஜான் இருக்கும், பல விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன செய்யலாம், எப்போ செய்யலாம், எதை செய்யலாங்கிற மாதிரி கசா முசான் மனசை வந்து அமைதியற்ற நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. தாயாருடன் கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. ஏதாவது நல்லது சொன்னால் கூட என்னடா எப்போ பாரு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்து மோதல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். தாயாருக்கும் மகனுக்கும் இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் தாயாருக்கும் இவர்களுக்கும் தகுதியற்ற நிலையில் அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் நாளா எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? என்னுடைய திறமைக்கும் என்னுடைய விஷயத்துக்கும் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள்ரா, தேவையில்லாமல் இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்கோம் பாருறா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம் பாரு, யாரோட பையன் எங்கே சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான் பாருறா, இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்களா. அந்த மாதிரி தகுதியற்ற நிலையில் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. தகுதியற்ற நிலைன்னா எங்கேயோ போய் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய அந்த தரத்திற்கு தகுந்த இடத்துல இருக்காம எவ்வளோ பெரிய திறமை வச்சிருப்பாங்க. அந்த திறமையை அவங்க பயன்படுத்திக்கிட்டாலே போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாயிருவாங்க. ஆனால் அதை விட்டு போட்டு திறமைக்கும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை போய் செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த தகுதியற்ற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. சுயநலம் வந்து எண்ணமே உங்ககிட்ட இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருப்பார்கள். சுயநல எண்ணமே மனசில் இருக்காது. யார் திறந்த புத்தகமாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், யார் எதை கேட்டால் இந்த வச்சுக்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருப்பார்கள். எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற எண்ணம்லாம் இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். சிற்றின்ப விஷயங்களின் மீது ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் அதை அடையணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இந்த மாதிரி இருக்கவங்க பலர் வந்து அந்த மனம் தடுமாற்றத்தின் காரணமாக சில தீய பழக்கங்களை கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். மனதில் ஞாபக சக்தியை இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எங்கே எதை வச்சான்னு தேடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்படா அங்கே வச்சான், இவங்ககிட்ட எப்படா வர சொன்னா அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஞாபக சக்திகளை இழக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் இருப்பார்கள். நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தோடு இந்த சந்திர பகவானுடைய காரகத்துவத்தை இணைத்து இந்த சந்திர பகவான் 12 பாவங்களில் எங்கெங்கெல்லாம் இருந்தால் அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஒருவருடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதில் சந்திர பகவான் எங்கெல்லாம் லக்னத்திற்கு எங்கெல்லாம் அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்து இன்னும் நம்மளால் துல்லிய பலன்களை நம்மளால் கொடுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.